நமஸ்காரம். வாஸ்து டிப். திருச்சி உறையூர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே வெக்காளியம்மன் தான் நமக்கு எல்லாருக்குமே சட்டுன்னு தோணக்கூடிய ஒரு கோயில். இன்றைக்கும் மேல் கூரை இல்லாமல் வடக்கு நோக்கி தன்னுடைய வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீதி தேவதைன்னு தான் சொன்னோம் வெக்காளியம்மன். சோழர்களுடைய பரம்பரைக்கு இந்த அம்பாள் தான் குலதெய்வமாக திகழ்ந்த ஒரு தெய்வம். எந்த ஒரு போருக்கு அவர்கள் சென்றாலும் இந்த அம்பாளை சேவிச்சுட்டு தான் வணங்கி வேண்டி போருக்கு சென்று ஜெயித்தார்கள். உலகத்தையே ஆண்ட சோழ மன்னர்கள் எல்லாருக்குமே தெரியும். கொற்றவையுடைய அம்சமே வெக்காளியம்மன். ஏழை மக்கள் இன்றும் என்னைக்கு கூரை பெற்று சந்தோஷமாக வாழ்கிறாரோ அன்னைக்கு நான் கூரை என்னுடைய மேல்கூரையை கட்டிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் மேல்கூரை இல்லாமல் எல்லோருக்கும் உறையுள்ள காட்சியளிக்கக்கூடிய தெய்வம் வெக்காளியம்மன். ஒவ்வொருவரும் சென்று சேவிக்கணும் அப்படின்னா இந்த அம்மாவை போய் சேவிக்கணும். 4 கரங்களோடு அழகாக உடுக்கை, பாசம், அப்புறம் அக்ஷய பாத்திரம், திரிசூலம் இவை எல்லாம் வச்சு வைத்துக்கொண்டு கை நிறைய வளையல்களோடு திருமாங்கலத்தோடு காட்சியளிப்பால். அது ஒரு அற்புதமான காட்சி. நிச்சயமாக காளி அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு உக்ரமாக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு ஒரு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். ஆனால் வெக்காளியம்மன் ஒரு நீதி தேவதையாக இன்றும் காட்சியளிக்கிறார். யாருக்காவது நீதி தேவை, மக்கள் உறவினர்களோ இல்லை சமுதாயத்திற்குள்ளோ நீதியின்றி உங்களை அலக்கழிக்கிறார்கள் அப்படின்னா இந்த அம்பாள் கிட்ட போய் வேண்டி விரும்பி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெக்காளியம்மன் நீதியை வழங்குவாள் அப்படின்றது தான் உண்மையான ஒரு கருத்து. அனைவரும் சென்று உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மனை வணங்கி வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.